சிவபெருமானை வழிபட 4 முறைகள் இருக்கின்றன. சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை என்பது உடலால் செய்யும் வழிபாடு. கிரியை என்பது இல்லங்களில் செய்யும் வழிபாடு. யோகம் மனத்தால் செய்யும் வழிபாடு. ஞானம் ஞானிகளை குருவாக ஏற்று நடப்பது. கோயிலை துப்புரவு செய்தல், மலர்களை பறித்துக் கொடுத்தல், பூமாலை தொடுத்தல், திருமுறைகளை பாடுதல் பொதுவாக அனைவரும் அறிந்த ஒன்று. சிவவேட பொலிவு உடையவரை சிவமாகவே நினைத்து வழிபாடு செய்தலும் சரியை நெறியாகும். குண்டையூரில் குண்டையூர் கிழார் என்ற வேளாளர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் திருவாரூரில் வாழ்ந்த சுந்தரருக்கும் அவர் மனைவி பறவை நாச்சியாருக்கும் நெல்லும் பருப்பும் நீண்ட நாட்களாக கொடுத்து வந்தார். அப்போது ஒருமுறை மழையில்லாத காரணத்தால் நெல் விளைச்சலும் குறைந்தது. சிவனடியார்கள் சிவ புண்ணிய காரியங்களை தடையில்லாமல் தொடர்ந்து செய்வது வழக்கம். நெல் அனுப்ப இயலாத காரணத்தால் இரவில் தூக்கமின்றி வருந்தினார் குண்டையூர் கிழார். அதை அறிந்த சிவபெருமான் அவருக்கு மலை போல் நெல் குவியல்களை வழங்கினார். அத்தனையும் எடுத்துச் செல்ல இயலாத காரணத்தால் சுந்தரருக்கு இதனை தெரிவிக்க திருவாரூர் புறப்பட்டார். சிவன் அருளால் இதை உணர்ந்த சுந்தரர் குண்டையூருக்கு புறப்பட்டு வர ஒருவரை ஒருவர் வழியில் சந்தித்துக் கொண்டார்கள். பின்பு இருவரும் சேர்ந்து குண்டையூருக்கு வந்தார்கள். மலை போன்ற நெல் குவியல்களைக் கண்ட சுந்தரர் வியந்து அதனை தன் ஊரான திருவாரூருக்கு எடுத்துச் செல்ல சிவபெருமானிடம் வேண்டினார். வேண்டியதை வேண்டியபடியே அருளிய சிவபெருமான் அன்றிரவு சிவகணங்களைக் கொண்டு நெல் குவியல்களை திருவாரூரில் சேர்ப்பித்தார். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவே, நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலையம் பெருமான் அவை அட்டித்தர பணியே.